அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இப்போ லாஸ்ட் வீக் திறனறிதல் டெஸ்ட் 6 எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம திறனறிதல் டெஸ்ட் 7க்கான சிலபஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் 6ல் ரேங்க் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் கீ இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ திறனறிதல் டெஸ்ட் 7 என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா, இந்த டேட் நடக்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தினாக்கா நம்ம டேஃப் ஆன்லைன் படிப்பகம் யூடியூப், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு லிங்க் ரிலீஸ் ஆகும். அந்த டெஸ்ட் பார்த்தினாக்கா சண்டே நைட் 11 o'clock வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ டெஸ்ட் 7 அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கான சிலபஸ் என்னவா இருக்குனாக்கா இது முழுக்க இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லாத்தோட ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் அமைய போகுது. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழில் எழுத்து மற்றும் சொல் அப்படிங்கிற 2 டாபிக், அதே மாதிரி பார்த்தோன்னா மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற 4 டாபிக் வரப்போகுது. பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள், சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது வரைக்கும் பாலிட்டியில் வரும். அடுத்தது இந்தியன் எக்கனாமிக்ஸில் பார்த்தோன்னாக்கா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான், பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக், சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசைன்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 6ல பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், திருக்குறள், significant as a secular literature relevance to everyday life, impact of திருக்குறள் on humanity. இது எல்லா டாபிக்கும் சேர்த்து இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் போது இந்த சிலபஸ் நீங்கள் தமிழில் வேணும் இல்லை உங்களுக்கு இந்த ஃபைல் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ டெஸ்ட் சிலபஸ் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த டெஸ்ட்டோட ரேங்க் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தோன்னாக்கா ஆன்சர் கீ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் டெஸ்ட் 6ல பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ, அதாவது கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இன் அடிஷன் வித் தட் அதில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது ஆன்சர் இதில் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா 100 கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு கீழே எல்லாத்துக்குமே கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸோட வச்சிருக்கிறோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸை படிங்க. இது ஹோப்ஃபுல்லி பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இதை படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் மோர் தென் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 1500 ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தோன்னாக்கா இங்கே ரேங்க் லிஸ்ட்டோட ப்ரொசீஜர் சின்னதாக மாற்றிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வெறும் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம டேஃப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே டெஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டேஃப்ல படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் எழுதுறாங்க. அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த தடவை கொஞ்சம் ஃபார்மில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்பே தெரிஞ்சிருக்கும் சில டேட்டா புதுசாக கேட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரேங்க் லிஸ்ட், உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் ரேங்க் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல லெஃப்ட்டில் உங்களோட நேம் இருக்கும். நேமுக்குள்ள கரெக்டாக இந்த சதீஷ்குமார் எம்மில் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி ஒருத்தர் தான் இருப்பாங்க கேட்டால் மேபி 2 பேர் 3 பேர் இருக்கலாம். அதில் உங்களோட கேட்டகரி எப்படின்னாக்கா டேஃப், நீங்கள் டேஃப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட் தான் டேஃப்னு இருக்கும். இல்லை இது வரைக்கும் டேஃப்ல படிக்காத ஸ்டூடெண்ட் தான் என்னன்னு வந்திருக்கும் அவுட் அப்படின்னு வந்திருக்கும். அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா பக்கத்துலேயே டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னாக்கா சுகன்யா அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னாக்கா டேஃப்ல படிக்காத ஸ்டூடெண்ட், ஸோ அவுட் ஸ்டூடெண்ட். அவங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்திருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் 86 out of 100. அவங்க எத்தனாவது ரேங்க்னா 11th ரேங்க். இது அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் டேஃப்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட் எப்படி மார்க் பண்ணப்பட்டிருக்குனாக்கா டேஃப்ல CURனாக்கா கரண்ட் ஸ்டூடெண்ட், இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். கரண்ட்ல என்னன்னாக்கா ரெகுலர் பேட்சில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் குடித்தலை பிரான்ச்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க 100 out of 100 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லாவண்யாங்க பார்த்தோன்னா டேஃப்ல கரண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ரெகுலர் பேட்ச் கிடையாது, டெஸ்ட் பேட்ச்ல தருமபுரியில் 100க்கு 98 மார்க் எடுத்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா டேஃப்ல தான் படிக்கிறாங்க, ஆனால் ஆன்லைன்ல படிக்கிறாங்க. அவங்க 100க்கு 93 எடுத்து 6th ரேங்க் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே நேம் முன்னாடி என்ன பண்ணிருப்போம்னா நேம் வித் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் போட்டிருப்போம். இப்போ என்னன்னாக்கா நேமு அவங்க ரெகுலர் ஸ்டூடெண்டா, ஓல்டு ஸ்டூடெண்டா, கரண்ட்ல படிக்கிறாங்களா, ரெகுலர்ல படிக்கிறாங்க, டெஸ்ட் வச்சு படிக்கிறாங்க, படிக்கிறதா இருந்தால் எந்த பிரான்ச்ல படிக்கிறாங்க, அப்படி இல்லை அவுட் ஸ்டூடெண்ட் தான் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே எல்லாமே இருக்கு. இதில் உங்களோட ரேங்க் என்னங்கிறது பாருங்க. ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மினிமம் 85 to 87% இருந்தால் மட்டும் தான் நம்மளால டிஎன்பிஎஸ்சியில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரேங்கை விட்டுட்டு
பார்க்குறப்ப கூட நம்ம மினிமம் வந்து ஒரு 80 to 85% இப்போ நம்ம ப்ராக்டிஸ் இப்போ நம்ம ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயம் இந்த வரக்கூடிய டிசம்பரில் நம்மளால் வேலையை வாங்க முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.